ஆடி மாதத்தினாலே ஆன்மீக மாதம், ஆடி மாதம்னாலே அம்மனோட மாதம். ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நான்கும் நம்ம அம்பாளை வழிபடுறதுக்கு ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். ரொம்ப ஆடம்பரமாக நம்ம கடவுளை கும்பிடணும் அப்படின்றத விட எளிமையாகவும் கும்பிடலாம். அதுக்கான பலன் நம்ம கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு. கனகதார ஸ்தோத்திரம் நீங்கள் கேட்டு பாருங்களேன். தனம் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், சுக்கிரவார பூஜை பண்ண உங்களுடைய பொருளாதாரம் ஏறிக்கிட்டே இருக்கும். அதுலேயும் ஆடி வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய இந்த 5வது வெள்ளிக்கிழமை நீங்கள் இதை பயன்படுத்திட்டு பண்ணும்போது கண்டினியூஸாக வணக்கம்க்கா. வணக்கம். இப்போ ஆடி மாதம் அப்படின்னு பேசும்போதே ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாளாக சொல்லுவாங்க. ஆடி வெள்ளி வந்துட்டாலே ஒரு கோவில்லையுமே ஒரு விசேஷம் நடக்கும். கூழ் எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்றது அம்மன் கோவிலில் கூழ் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும். இப்போ ஆடி மாதம் நிறைவு நாளாக வரப்போகுது. ஆடி கடைசி வெள்ளி வரப்போகுது. இந்த ஆடி கடைசி வெள்ளியில் நம்ம ஒரு சில விஷயங்களை பின்பற்றணும். இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படின்னா ஏதாவது இருக்கா? ஆடி மாதத்தினாலே ஆன்மீக மாதம், ஆடி மாதம்னாலே அம்மனோட மாதம். ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நான்கும் நம்ம அம்பாளை வழிபடுறதுக்கு ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். நமக்கு நம்ம எப்படி செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை கும்பிடுறோமோ அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் அம்பாளை வணங்கும் போது அதீத பலனை கொடுக்கும். ஏன்னா அன்றைக்கி தான் நம்ம கூழ் ஊற்றுறது எல்லாமே இப்போ கோவிலில் மட்டும் இல்லை, வீட்லேயுமே செய்வோம் அது எல்லாமே. அதுலேயும் இது கடைசியாக வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமை. இந்த ஆடி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு முடிஞ்சு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. யாரெல்லாம் வரலட்சுமி நோன்பு கும்பிட முடியலையோ, சில பல காரணங்களால் தள்ளி போயிருக்கும், அவங்க எல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பாக விரதம் இருந்து லக்ஷ்மி பூஜை பண்ணலாம், குபேர பூஜை பண்ணலாம், சத்யநாராயண பூஜை பண்ணலாம், சுக்கிரவார பூஜை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம் இந்த கடைசி வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி இது வரைக்கும் நான் எந்த சுக்கிரவார பூஜையும் ஆரம்பிக்கலை, இது சத்யநாராயண பூஜை ஆரம்பிக்கலைன்றவங்களும் இந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கும் போது இதுலேருந்து அப்படியே நீங்கள் கண்டினியூவாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்று. 2வது, நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான், ரொம்ப ஆடம்பரமாக நம்ம கடவுளை கும்பிடணும் அப்படின்றத விட எளிமையாகவும் கும்பிடலாம். அதுக்கான பலன் நம்ம கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு. இதை கடைசி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நம்ம சுக்கிர ஓரையில் கும்பிடணுன்னா காலையில் 6லேருந்து 7:30, சாயந்தரம் 8லேருந்து 9:30. இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் முடிஞ்சால் காலையிலே பண்ணிவிடுங்க, இல்லை சாயந்தரம். ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போகிறோம், ஏதாவது பிஸி ஷெட்யூலில் இருக்கும். சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி சாமி கும்பிடலாம் நான் சொல்லிடுறேன். இது நீங்கள் 1 மணி நேரம் கும்பிட்டதுக்கான பலனையும் கொடுத்துரும் நமக்கு. அதுலேயும் இந்த கடைசி வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமை நமக்கு 2 விசேஷமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரத்திலே வருது. பரணி நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரம். சுக்கிரனோட நட்சத்திரத்தில் நம்ம சுக்கிரவார பூஜை பண்ணும்போது அதீத பலனை கொடுக்கும். ஒன்று. நம்ம 6லேருந்து 7:30 பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு படி பூஜை பண்ணி முடிச்சிடுங்க. வாசல் படி பூஜை முடிச்சுட்டு உள்ளே லக்ஷ்மி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா லக்ஷ்மி ஃபோட்டோவுக்கு இது பண்ணுங்கள். நம்ம ஃபுல்லாக சாமி எல்லாருக்குமே பூவெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நெய்வேத்தியம்னா நம்ம எல்லாம் சக்கரை பொங்கல் அது இதெல்லாம் பண்ணணுன்ற கூட அவசியம். சிம்பிளாக ஒரு பால், ஏலக்காய், நாட்டு சக்கரை போட்டு வச்சுடுங்க. அதுவும் முடியல அப்படின்னா உடைச்ச கடலை இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த பொட்டுக்கடலை, வெல்லம் அது வச்சா கூட போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேங்காய் திருவல், இந்த மாதிரி ஒரு 4-5 பிரசாதம் மட்டும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு என்ன முடியுமோ. காலையில் டைம் உங்களுக்கு சமைச்சிட்டு ஸ்கூல் பசங்களை அனுப்பிட்டு இருக்க பிஸியாக இருக்கீங்கன்னா கூட பொட்டுக்கடலையும் வெல்லமும் ஏலக்காய் மட்டும் வச்சு கூட நீங்கள் சாமி கும்பிடலாம். இதில் இன்னும் ஒரே ஒரு இதுன்னா கனகதார ஸ்தோத்திரம் போடணும். அதை நீங்கள் முடிஞ்சால் படிங்க. இல்லை எனக்கு டைம் இல்லை படிக்க முடியலன்னா நீங்கள் மொபைல்லையோ இல்லை ரெக்கார்டிங்கில் போட்டுட்டு நீங்கள் இந்த பூஜையை முடிச்சுங்க. கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஆகும். பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள், சரியாக இருக்கும். ஏன்னா அந்த கனகதார ஸ்தோத்திரம் நீங்கள் கேட்டு பாருங்களேன். தனம் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு தாயாரே தனம் கொடுத்து உதவி பண்ணதாக தான் அந்த கனகதார ஸ்தோத்திரத்திலே இருக்கும் லைன்ஸ். புரியுதுங்களா? அதனால் அந்த பூஜை பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு 108 முறை ஓம் மகாலட்சுமியே போட்டு ஓம் மகாலட்சுமியை போட்டின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பூஜையை முடிச்சிடுங்க. அதே மாதிரி பூஜைக்கு இந்த 108 முறை சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களால் பூ அது வாங்கிறதுக்கு கூட முடியல அப்படின்னா
ஏற்கனவே நான் பதிவில் சொன்னதுக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கமெண்ட் கேட்டிருந்தாங்க, எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பச்சை கலர் துணியை எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 மீட்டர் வாங்கிக்கோங்க, ஒரு ப்ளவுஸ் மாதிரி. அந்த துணியை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு 50 கிராம் வெந்தயம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அந்த மூட்டை மாதிரி குட்டியாக ஒரு முடிச்சு நான் ஆக்சுவலாக பண்ணி வச்சுருந்தேன், எடுத்துகிட்டு வரணுன்ட்டு வர அவசரத்தில் மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காமிக்கிறேன். அதை ஒரு நூல் போட்டு அப்படியே கட்டிட்டு ஒரு 108 முடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் அதாவது ஒரு மாதத்துக்கு 5 வெள்ளிக்கிழமை 4 வெள்ளிக்கிழமை வரல, அப்போது நீங்கள் இந்த சுக்கிரவார பூஜைக்கு அந்த மூட்டையை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த மாதம் அந்த வெந்தயத்தை அப்படி நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கணும். திரும்பவும் அடுத்த மாதம் இன்னொரு மூட்டை அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதே துணியை கூட நீங்கள் துவைச்சிட்டு அதுலேயே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது பண்ணிங்கனாலே கண்டிப்பாக சொல்கிறேன், சுக்கிரவார பூஜை பண்ண உங்களுடைய பொருளாதாரம் ஏறிக்கிட்டே இருக்கும். அதுலேயும் ஆடி வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய இந்த 5வது வெள்ளிக்கிழமை நீங்கள் இதை பயன்படுத்திட்டு பண்ணும்போது கண்டினியூஸாக நீங்கள் வாரம் சுக்கிரவார பூஜைக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உங்களால் முடியும் அப்படின்னா ஒரே ஒரு தாமரை கூட வாங்கி அம்பாளுக்கு வச்சுட்டு நீங்கள் இந்த வெந்தய மூட்டையை வச்சு பூஜை பண்ணிக்கலாம். இல்லை குங்குமம் வச்சு பூஜை பண்ணிக்கலாம், இல்லை ஏலக்காய் வச்சு பூஜை பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது பூ வச்சு பூஜை பண்ணிக்கலாம். இல்லை ₹1 காசு 108 காயின், 1 ரூபி காயின் வாங்கி வச்சுட்டு அதை வச்சு பூஜை பண்ணினதை அன்றைக்கி அந்த சுக்கிரவாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வீரோடு வச்சுக்கணும். ஒரு அடுத்த வாரம் எடுத்து திரும்ப பூஜை பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாலே போதும். சிம்பிள் பூஜை பண்ணாலே போதும், நம்மளுடைய பொருளாதாரம் மேலே 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 ஏறிட்டே தான் போகும். ஏன்னா பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது தான் எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயுமே இந்த கடன் பிரச்சனையே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு விசேஷமான நாளில் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, 108 முறை 108 ₹1 அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் சொன்னீங்க இல்லையா? 108 அப்படின்றது ஏன் நம்ம சொல்கிறோம், 108 மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம், ஏன் அதுக்கான காரணம் என்ன? அது 108 கவுண்ட் பண்ணும்போது 9 வரும்பா நமக்கு. அது எந்த மந்திரத்துக்கும் நீங்கள் 54ன்னு சொல்லும் போதும் 9 வரும். 108ன்றது நம்மளுடைய சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு முழு பலனை கொடுக்கக்கூடிய எண்ணது. ஸோ அதனால் அப்படியே நம்ம அந்த ப்ரொசீஜரில் போகும்போதே ரொம்ப நல்லாவும் இருக்கும். நீங்கள் பண்ணும்போது நம்மளோட எண்ண ஓட்டம் அது இது எல்லாமே ஒரே சர்க்குலருக்குள்ளேயும் வந்துடும். நம்ம மக்களை இது அது ரொம்ப சயின்டிஃபிக்காவோ ஒரு சான்ஸ்கிரிட்டாவோ போய் நம்ம சொல்லி பயப்படுத்தாமல் ஒரு பூஜையை ரொம்ப எப்படி எளிமையாக பண்ணணும், படிக்க தெரிஞ்சவங்களுக்கு, படிக்க தெரியாதவங்களுக்கு, எதுவுமே தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கூட ஈஸியாக ஒரு கடவுள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ரீச் ஆகக்கூடிய விஷயத்த சொன்னாலே போதும். நம்ம அதுன்னு சொன்னோன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, எங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க, எங்கள் டைமை நீங்கள் சாப்பிட்றீங்க, எங்களுக்கு வேலை இல்லாமையாக இருக்கும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் வேலைக்கு போகிற உமனாக இருக்கலாம், படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் ரொம்ப ஈஸியாக எளிமையாக கடவுள்கிட்ட நம்ம ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய விஷயத்த மட்டுமே நம்ம கன்வே பண்ணணும். 108ன்றது ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் சொல்லி முடிச்சிடலாம். கனகதார சோஸ்திரமாவது 20 நிமிஷம் ஆகும். உங்களால் அது சொல்ல முடியலன்னா இதை நீங்கள் 108 10 நிமிஷம் சொல்லி முடிச்சுட்டு கனகதார சோஸ்திரம் போட்டுட்டு நீங்கள் காதில் கேட்டுக்கிட்டே உங்கள் வேலையை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இவ்வளோ நாளாக. கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஒரு 12-13 வருஷமாக தொடர்ந்தா போல் இதை நான் செஞ்சிட்ருக்கேன். எல்லா வெள்ளிக்கிழமையும் எங்கள் வீட்டில் 6 மணிக்கு இந்த கனகதார சோஸ்திரம் ஓடிட்டு தான் இருக்கும். எந்த வேலை எப்படி இருந்தாலும், நான் ஜாதகம் பார்த்தாலோ இல்லை மற்ற வேலை பார்த்தாலுமே இது பாட்டு ஓடிட்டு தான் இருக்கும், இது பண்ணிட்டு தான் இருப்பேன். நிச்சயமாக இந்த ஆடி மாதம் அப்படின்றது அம்பாளுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் அவ்வளோ விசேஷங்கள், ஒரு மாதத்திலேயே இவ்வளோ திருவிழா மாதம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அந்த மாதம் வேற நிறைவு நாளாக வரப்போகுது. நிறைவு வெள்ளிக்கிழமை எவ்வளோ விசேஷம் இருக்குது அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி.